அள்ளி எடுக்க போகும்போதே அப்படி ஒரு ஆசைங்க. ஏன்னா நம்ம காட்டில் விளைஞ்ச கம்பில்ல, இதே கடையில் வாங்கியிருந்தா இவ்வளோ ஆசையும் இருந்திருக்காது, என்கிட்ட இவ்வளோ பில்டப்பும் இருந்திருக்காது. இப்போ என்னை பார்த்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏங்கண்ணே கடையில் வாங்குற கம்பு மட்டும் காட்டில் தானே விளையுது, அது மட்டும் என்ன தனியாக வானத்தில் இருந்தால் கொட்டுது அப்படின்னு. அது என்னவோ கரெக்ட் தாங்க. நம்மளே முழுக்க முழுக்க எல்லா வேலையும் செஞ்சு எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் கம்பு அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, நிஜமாக வானத்தில் இருந்து கொட்டியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷம் இருக்குமான்னு சொல்ல முடியாதுங்க. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி கம்பு, ராகி, தினை, சாமையெல்லாம் விற்பனைக்கு இல்லை அப்படின்னா கூட வீட்டு யூஸ்க்கு நம்மளே போட்டு எடுத்துடணும் அப்படின்ட்டு அதில் முதல் ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் நம்ம கம்பல்றதுல பிஸியாக இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம கடமையில் கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா. இன்னைக்கு கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுடுறேன். இப்போ நாங்கள் கம்பு அளக்கிறதுக்கு வந்து ஒரு பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, கண்டிப்பாக விவசாயம் பண்ண கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த பேர் தெரிஞ்சிருக்கும். இதனோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போல்லாம் தாங்க டெக்னாலஜி டெவலப் ஆகி எவ்வளவோ மிஷின்லாம் வந்துருச்சு வெயிட் போடுறதுக்கு. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அளக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரே கருவி இதுதாங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக பேர் சொல்கிறீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம வெயிட் போடுற மிஷின் ஒன்று தாங்க நம்ம வீட்டில் இருந்தது. சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா மூட்டை வச்சோன்னா கரெக்டாக கீழே நிலத்தில் மோத ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய வெயிட் போட்டு பார்த்துக்கிட்டேன், ப்ளஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுங்க. 22 கிலோ. என்னடா நம்ம பொண்ணுக்கு இவ்வளோ அறிவு வேலை செய்தா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இட்ஸ் மை கணவர் ஐடியாங்க. இருந்தாலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். எக்ஸாக்டாக வெயிட் வந்து போட்டு இறக்கி வச்சாச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கம்பெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி, இந்த ஹாப்பினஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்புருண்டை வந்து கருப்பட்டியெல்லாம் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு படி தேவைப்படுதுங்க. நல்லா கம்பு வந்து கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம காட்டிலேருந்து அப்படியே கொண்டு வந்தாச்சு. ஏன்னா அடியில் கண்டிப்பாக மண்ணெல்லாம் இருக்கும். பார்த்தீங்களா, மண் அப்படின்னு சொல்லவும் தான் ஞாபகத்துக்கே வருது. நம்ம கம்புருண்டையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த கம்பு மண்ணில் விளைஞ்ச கதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. நம்ம கம்பு விதை போட்டதுலேருந்து அதை அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்புருண்டையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம தோட்டம் போயிட்டு வரத்துக்குள்ளே கம்பு தோசைக்கு ஊற வச்சாச்சு. கம்பு, பாசிப்பயிறு, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம்னு அது ஊறிட்டு இருக்கட்டும். வாங்க அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த டைம் நம்ம தென்னந்தோப்பில் தான் கம்பு விதைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அது இங்கே தென்னை மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். மரமும் நல்லா ஹைட் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி செவ்வாழை தான் ஊடுபயிராக வச்சுருந்தோம். எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன், மற்ற டைம்லாம் தோப்புக்கு வந்தால் ஏதோ 1-2 மைல் தாங்க தென்படும். கம்பு விதைக்கலான்னு முடிவு பண்ணமோ இல்லையோ கூட்டமாக ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, மனசு தடப்படுத்திக்கிட்டு மயிலுக்கு போக நமக்கும் மிச்சம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் விதைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த தென்னந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர், அதுவும் சமமாக இருக்காதுங்க. 1/2 ஏக்கர் வந்து மேடாக இருக்கும், மீதி 1/2 ஏக்கர் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். சரி, கொஞ்சம் லைட்டாக புல்லெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு டைம் தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் உழவு ஓட்டி கம்பு விதைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் சுற்றி எல்லாருமே பார்த்திங்கன்னா குச்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுமே வந்து கம்புக்கு பதிலாக குச்சி போடலாம் அப்படின்னு தாங்க முடிவு பண்ணோம். ஆனால் நம்ம வந்து வீட்டுக்கு சாப்பிட்ற குச்சி அப்படிங்கிறனால எப்போது வெள்ளை குச்சி போட்டால் செட் ஆகாது அப்படின்ட்டாங்க. நமக்கு வந்து குச்சி எங்கேயுமே கிடைக்கலங்க. அதனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு கம்பு போடலான்னு முடிவு பண்ணிட்டோம். சைடில் காட்டில் பாருங்களேன், எல்லாருமே குச்சி போட்டாங்க. அது எல்லாமே வெள்ளை குச்சி. பக்கத்து காட்டில் குச்சி போட்டிருக்கும் போது ஆசையாக தான் இருந்தது. அட்லீஸ்ட் வீட்டுக்காவது கொஞ்சம் வந்து ஊனி இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம நேரங்க குச்சி எங்கேயுமே கிடைக்கல. சரி, அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கம்பு வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நம்மளும் வேகமாக உழவெல்லாம் ஓட்டி எப்படியும் கம்பை விதைச்சிடலான்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் செஞ்சோங்க. ஆனால் நேரம்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. குச்சி தான் போட முடியலன்னு பார்த்தா கம்புமே அந்த டைமில் போட முடியலங்க. உழவெல்லாம் ஓட்டி நல்லா சுத்தமாக காடு வச்சுருந்தோம். ஒரு 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை செய்ய முடியலங்க. அதனால் அப்படியே போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க காடு இருந்துச்சு. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 21, 2024. இன்றைக்கி தாங்க கம்பு விதைக்கலான்னு வந்திருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே தோப்பு பாருங்களேன், புல் எந்தளவுக்கு பெருசாகிடுச்சுன்னு. தோப்பில் விதைக்கும் போது இது ஒரு பிரச்சனைங்க, புல் டக்குன்னு வந்துடும். நம்ம விதை கம்புன்னு தனியாக வாங்கலைங்க. மில்லில் வந்து மாட்டு கரைக்கிற கம்பே இருந்துச்சு. அதுவே கிலோ 32 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோ மட்டும் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு கம்மியாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா போட்டுக்கலாம் அப்படின்னு. அதுவும் புல் இவ்வளோ பெருசு இருக்கனால நம்ம நார்மலாக உழவோட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சரிப்பட்டு வராதுன்னு ரொட்டவேட்டர் வந்து வாடகைக்கு கூப்பிட்டாச்சு. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டர் வந்து 1 மணி நேரத்துக்கு 1200 அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. 1 ஏக்கர் ஓட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிருங்க. அவ்வளோதாங்க, கம்பு வந்து நல்லா வீசி விட்டாச்சு. நல்லா புல்லுக்குள்ளேயே வீசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டி விட்டால் சூப்பராக இருக்கும் காடு பார்க்குறதுக்கு.
மேலே வயல் உழவு ஓட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வயலில் ஃபஸ்ட்டு வந்து தீவனப்பில் போட்டிருந்தோம். அது வந்து அப்படியே அந்த கட்டை இருந்து நிறைய முளைச்சி வந்திருந்தது. சரி எப்படி இன்றைக்கி மாட்டுக்கு தீனியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வெட்டி அண்ணாந்து பார்க்குறதுக்குள்ளே பாருங்களேன், பாதி வயல் வள ஓட்டிட்டாங்க. கொக்கு கூட்டத்தை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலாங்கிற அளவுக்கு சுற்றிட்டு இருக்கு. நம்ம தோப்பில் எப்போ உழவு ஓட்டினோம் அப்படின்னாலுமே கொக்கு இல்லைன்னா குருவி அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கொக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது. உழவு ஓட்டினதுக்கப்புறம் பாருங்களேன், மேலே வயலுக்கும் கீழேக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலே எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னு. மேலே ஓட்டிட்டு இப்போ கீழேயுமே ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தோப்பில் பாருங்கள், நம்ம செவ்வாழை மரம் வச்சுருந்தோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக ஒரே ஒரு மரம் இருக்குது. அதில் குட்டி தாருங்க. ஆனால் இந்த பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்படியே தோப்பை பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் 2400 ரூபாய் செலவில் அப்படியே தோப்பியே பளபளன்னு மாற்றியாச்சு. அதுவும் இந்த தோப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடு காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. இதுக்கெலாம் வந்து ப்ரொசீஜரே வேறு மாதிரி இருக்கும். இதுக்கெலாம் உரம் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் எந்த வேலையுமே கிடையாது. இதெல்லாம் அப்போ வச்ச மரம் அப்படிங்கிறனால பெருசாக நோய் தாக்கமும் இருக்காது. தண்ணி கட்டுறதோடு சரிங்க. மரம்லாம் ஓரளவுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அதுவும் இதுக்கெலாம் புல்லு மருந்து கூட அடிக்க மாட்டோம். அப்பப்போ நல்லா வந்து புல் வளரும். அப்படியே வந்து உழவு ஓட்டி விடுறதோட சரி. என் கணவர் பாருங்களேன், உள்ளே ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன ரெண்டா மம்முட்டியில் பார் கட்டுறதுன்னு ஓசியில் போய் வந்து பார்த்திங்கன்னா பார் கட்டுறதுக்கு ஒரு மெஷினை வாங்கிட்டு வந்து கல்லெல்லாம் வச்சு ஓட்டிகிட்ருக்காரு. இந்த அட்டாச்மெண்ட்டில் பார் கட்டுறது இதாங்க ஃபஸ்ட் டைமு. நான் கூட இதை எப்படி கட்டும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீல பார் கட்டுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருந்தது. ஃபஸ்ட் டைம் அப்படின்னாலுமே ஓரளவுக்கு நல்லா தான் கட்டியிருந்தது. நம்ம ஓரமெல்லாம் கொஞ்சம் எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம மெஷினில் எதில் கட்டினாலுமே கொஞ்சம் ஓரம் மாதிரிலாம் எடுத்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கம்பு விதைச்சி ஒரு 26 நாள் ஆயிடுச்சுங்க. நல்லா இந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஜூன் 7. கிட்டத்தட்ட நம்ம கம்பு விதைச்சி ஒரு 50 நாள் கிட்டே ஆயிடுச்சுங்க. அந்த பால் கம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு. அது ஒரு சில கம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே முத்துன ஸ்டேஜ்க்கே போயிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேட்டுக்காட்டில் விதைப்பாங்க இல்லையா, மானாவாரி பயிர் மாதிரி விதைக்கலங்க. தென்னந்தோப்பில் விதைச்சோம் அப்படிங்கிறனால எந்த வேலைகளும் இதுக்கு பெருசாக செய்யலை. புல்லெல்லாம் சுத்தம் பண்ணி விடுறதோ இல்லை உப்பு உரம் கொடுத்ததோ எந்த ஒரு வேலையுமே செய்யலை. தென்னந்தோப்புக்கு எப்போல்லாம் தண்ணி கட்டுவோமோ அப்போ மட்டும் தண்ணி கட்டினதோடு சரி. கம்பு பாருங்களேன், நல்லா விளைஞ்சி வந்திருக்கு. கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது அப்படின்னாலுமே ஓரளவுக்கு பூட்டையுமே இருந்தது. 50 நாளில் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு விளைஞ்சி வந்துருச்சு. நம்ம இன்னுமே கொஞ்சம் புழக்கமாக வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் பூட்டை பெருசாக இருந்திருக்கும். நம்ம மாட்டுக்குமே வந்து தட்டு வேணுங்கிறனால கொஞ்சம் அடர்த்தியாகவே போட்டிருந்தோம். ஒவ்வொரு கம்பு பாருங்கள் நல்லாவே விளைஞ்சி வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஆளை பற்றி பேசணுங்க. ஏன்னா நம்ம காட்டோட மெயின் ஓனர் யாருன்னு பார்த்திங்கன்னா மயில் தான். எந்த அளவுக்கு உள்ள பெட்டு போட்டு படுத்திருக்காங்க பாருங்கள். ஓரளவுக்கு நிறையாவே ஓரத்தில் மட்டும் கொத்த ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனால் உள்ளே நிறையா பூட்டை வந்து நல்லாவே இருந்தது. இதெல்லாம் பாருங்கள் எப்படி கொத்தி இருக்குன்னு. இன்றைக்கி நம்மளோட ஃபைனல் டேக்கு வந்தாச்சு. நம்ம கம்பு விதைச்ச டேட் வந்து பார்த்திங்கன்னா March 21. இன்றைக்கி டேட் வந்து June 26ங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 நாளெல்லாம் கம்பு வந்து அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. ஆனாலுமே பார்த்திங்கன்னா இன்னும் 1-2 கம்பு விளையாத மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் தட்டு கலர் பாருங்களேன், நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டால் தட்டுமே வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு இன்றைக்கி அறுவடை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம்.
இன்றைக்கி ஒரு நல்ல காற்றுங்க. ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு இப்போவே ஒரு சாம்பிள் மாதிரி காற்றடிக்குது. அப்படியே ஒவ்வொரு கம்பும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே இந்த ஸ்டேஜ் கம்பெல்லாம் பாருங்கள், பால் கம்புமாங்க. அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது இது நம்ம உரிச்சுங்க இதில் வந்து கருப்பட்டியில் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டாலும் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நானுமே என் லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்பு ஒரே டைமில் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனாலே என்னவோ தெரிலங்க, அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்கிறதுக்கு நிஜமாவே கொடுத்து வச்சுருக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே கம்பெல்லாம் பார்த்துட்டு அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி காலையில் 8 மணிக்கெலாம் தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு வந்தாங்கன்னா மதியம் சாப்பிட்டு 2 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. ஒரு நாளுக்கு 300 ரூபாய் கூலி அப்படிங்கிற கணக்கில். இன்றைக்கி ஒரு 4 ஆள் வந்திருக்காங்க. பார்க்கலாம் இந்த தோப்பு ஃபுல்லாக அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு. அது நம்ம அரை ஏக்கருக்கே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா டீ தண்ணியில் கொண்டுட்டு வந்தாச்சு, அறுவடையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு உரெல்லாம் எதுவுமே கொடுக்காதனால ஈக்குவலாக வரலங்க. ஒன்று நல்லா விளைஞ்சிருக்கு, ஒரு சிலது கொஞ்சம் பச்சையாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அறுத்தோம் அப்படின்னாலுமே மயில் பாதி விடாது, அதுக்கு மேலே வந்து தட்டுமே வேஸ்ட்டாக போயிடும். புல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஒரு டைம் புல் வந்து சுத்தம் பண்ணி விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் அறுக்கிறதுக்கும் சிரமமாக இருந்ததுங்க. தட்டு அறுத்துட்டு இருக்கும்போது பாருங்கள், எப்பவுமே நம்ம வேர்ல்டில் வந்து வேர்ல்டு பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட்னு அப்படின்னு சில விஷயம் இருக்கும். இன்றைக்கி நம்ம தோட்டத்தோட பிக்கஸ்ட் கம்புனா இதுதாங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இப்போல்லாம் வந்து விளையிற கம்பெல்லாம் நிறைய இதை விட பெருசு பெருசாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தது கொஞ்சம் ஆசையாக இருந்தது. அப்படியே இது மட்டும் தனியாக தெரிஞ்சுதுங்க, அவ்வளோ பெரிய கம்பு. இன்றைக்கி முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வேலைக்கு வந்திருந்தாங்க. ஒரு 1200 ரூபாய் கூலி. அதுக்கு மேலே வந்து நம்மளும் 2 பேர் வேலை செஞ்சுருப்போம். நமக்கு ஒரு ஆள் கூலி கணக்கு போட்டோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 5 பேர் வேலைக்கு வந்து கணக்கு போட்டுக்கலாங்க. ஒரு 1500 ரூபாய் கூலியில் பாதி தான் இருக்க முடிஞ்சது. சரி மீதி வந்து நாளைக்கு அறுத்துக்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக மழையுமே தூர்ற மாதிரி இருந்ததுங்க. அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி அறுத்து அப்படியே டிராக்டரில் ஏற்றியாச்சு. மேக்ஸிமம் கம்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயே பூட்டையை அறுத்துட்டு அதுக்கப்புறம் தட்டும் அறுப்பாங்க. நம்ம வந்து மழை வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால லேட் ஆயிரும்னு தட்டு அறுத்து கட்டிட்டு வீட்டுக்கு போய் அறுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் புல் அதிகமாக இருக்கனால உள்ளே போய் அறுக்கவும் முடியாதுன்ட்டாங்க பூட்டையை. ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் வந்து தட்டு அறுத்து வீட்டுக்கு கட்டி கொண்டுட்டு போயிட்டோம். இன்றைக்கி பாதி வயலில் அறுத்து கட்டுக்கட்டி லோடு ஏற்றவே வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. சரி மீதி வந்து நாளைக்கு அறுத்துக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்கள் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. முதல் மாதிரி வேலைகள் செய்கிறதுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க, லோடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஆட்கள் வந்தாங்க இல்லையா, அவங்களுமே கொண்டுட்டு போய் விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம காட்டிலேருந்து போகிறதுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லைங்க. அதனால் கொஞ்சம் தூரம் கொண்டுட்டு போய் விடுற மாதிரி இருக்கும்.
நம்ம காட்டிலேருந்து கம்பு கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொட்டவே இல்லைங்க. எள்ளெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அப்படியே வச்சுருந்தோன்னா கொஞ்சம் புழுங்கிருச்சுன்னா கொஞ்சம் பூட்டையெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டாச்சு, காலையில் கொட்டிக்கலான்னு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே கீழே கொட்டியாச்சு. ஆட்களுமே வந்துட்டாங்க. சரி பூட்டை மட்டும் தனியாக அறுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி தட்டை போய் அறுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. காலையில் வேகமாக பூட்டியை அறுக்க ஆரம்பிச்சாச்சு. அறுத்துட்டு தட்டெல்லாம் எடுத்து கட்டிடலாம் அப்படின்னு. நமக்கும் கம்பு அறுவடை வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஆனால் நம்ம தோட்டத்துக்கு வராங்க இல்லையா, அந்த அக்காங்க எல்லாமே நிறைய வந்து கம்பு அறுவடைக்கு வந்து போயிருக்கிறதா சொன்னாங்க. அதுவும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கம்பெல்லாம் போடுவாங்களாம். இப்போ நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாரும் கம்பெல்லாம் போடுறதே இல்லைங்க. அதிகபட்சமாக சோளம் போடுவாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே கம்பை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்ம வந்து என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே பூட்டு இருந்துச்சு. ஆனால் 1-2 பூட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொக்காவும் போயிடுச்சுங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விதைக்கம்பு போட்டதோட சரி, அதுக்கு மேலே நம்ம உப்பு, உரம், மருந்து செலவு அதெல்லாம் எதுவுமே பண்ணலங்க. தண்ணி கட்டினதோட சரி, அதுக்கே இந்த அளவுக்கு பூட்டை வந்திருக்கு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். மெயினாக என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கம்பு, சோளம், ராகிலாம் போடுறோன்னா போடுறது கூட பெருசு இல்லைங்க. அதை வந்து கொட்டி காய வைக்கிறதுக்கு நமக்கு களை வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து பரவாயில்லைங்க, இந்த அளவுக்கு வந்து வாசல் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம கம்பை கொண்டு வந்து கொட்டினமோ இல்லையோ, நம்ம கோழிக்கும் வாத்துக்கும் ஒரே கொண்டாட்டங்க. வந்ததுலேருந்து ஒரே பிஸி தான். இன்றைக்கி பூட்டையெல்லாம் அறுத்து தட்டு கட்டவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லா பூட்டையும் அறுத்து நல்லா வாசல் வந்து கொட்டி வச்சாச்சு காயிட்டும் அப்படின்னு. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டுமே எடுத்து நிறுத்தியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக தட்டெல்லாம் எடுத்து நிறுத்திட்டு சரி மீதி இருந்ததையும் போய் அறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இதுக்கே 10:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. 2.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு முடிச்சு கிளம்போது. இன்றைக்கி 2 மணிக்குள்ளே இதையும் அறுத்து வீடு கொண்டு போய் சேர்த்துடணும். பார்க்கல எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. அது நம்ம இப்போ அறுக்கிறத விட பார்த்திங்கன்னா பின்னாடி அறுத்தோம் இல்லையா, அது வந்து நல்லாவே பூட்டை பெருசாக இருந்ததுங்க. இது மயில் வந்து பாதி வந்து சேதாரம் பண்ணிருச்சு படுத்து. ஓரளவுக்கு நெருங்கிட்டாங்க. ஆனால் 2 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இன்னும் பாதி அறுத்து கட்டுக்கட்டாமல் இருந்தது. சரி நாளைக்கு அப்படியே விட்டனாலும் மழை வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு 1 மணி நேரம் சேர்த்து செய்ய சொல்லியிருந்தோம் கூலி கொடுத்து. எப்படி இன்றைக்கி வந்து வீடு கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு. புல்லு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. பச்சை வெண்டைக்காய் பாருங்களேன் தானாக முளைச்சிருந்தது. சரி விதைக்காகட்டும் அப்படின்னு விட்டு வச்சுருந்தேன். நிஜமாகவே இந்த வேலையெல்லாம் முடிக்கும் போது தாங்க எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க பொறுப்பையில் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறா அப்படின்ட்டு. நிஜமாகவே ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா நிஜமாக அதுக்கு வந்து போடுற எஃபர்ட்டே வேறு லெவலில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுங்க. எனக்கு வந்து இந்த டைம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா கம்பு வந்து தனிப்பட்ட முறையில் நான் தான் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். 1/2 ஏக்கரில் போட்டிருந்தோம் அப்படின்னாலுமே என்னோட வாழ்க்கைக்கு விவசாயத்தில் அடுத்த கட்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து அடுத்தடுத்த படிகள் போகணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நம்ம பெஸ்ட்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ இந்த டைம் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் கம்பு வந்து வாசலுக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சுங்க. இதுக்கப்புறம் இன்னும் சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இதுக்கு வந்து மெஷின்லாம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் சைடில் இல்லை. அதனால் வந்து பழைய முறையில் வந்து டிராக்டர் விட்டு ஓட்டி அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இது வந்து நல்லா 1 வாரத்துக்கிட்ட காயணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. ஆனால் நம்ம கம்பு வாசலில் கொட்டின நேரம் லைட்டாக வந்து மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உடனே குட்டா போட்டு படுத்தா வந்து மேலே வச்சாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசலுக்கு கொண்டு வந்ததுலேருந்து ஒரே ஜாலி தாங்க. மழை தூரல் போடுறது, நம்ம குட்டா போட்டு வந்து படுத்தா போடுறது, திரும்பி தூரல் போடும், உடச்சி விடுறது, தூரல் போடுறதுன்னு இதே வேலையை தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து காய வச்சு எடுத்தாச்சு.
இதே ஸ்டோரி தாங்க மழையோட வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறனால ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டோம். ஆனால் காயிற வரைக்கும் கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது. மழை வரத்துக்குள்ளே காய வச்சு எடுத்து தள்ளி வச்சிடணும் அப்படின்னு. ஒரு வாரத்தில் பாருங்களேன் நல்லா இந்த மாதிரி காஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 7 நம்மளுடைய ஃபைனல் ப்ராசஸ்க்கு வந்தாச்சு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மிஷினரிஸ்லாம் இருக்காது, இந்த மாதிரி ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாரு. இனி எப்படி கம்பு எடுக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். இன்றைக்குமே வந்து 2 பேர் வந்து ஆட்கள் வர சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸ்லாம் ப்ராப்பராக தெரியும். மெயினாக நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கம்பு நல்லா மொறுன்னு வெயிலில் காஞ்சிருந்தா டக்குன்னு கொட்டிடுதுங்க. ஏன்னா நேற்றெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி நம்ம காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பனியில் இருந்தது. அதனால் லைட்டாக விழுக மாட்டேங்குது அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு 4-5 டைம் எக்ஸ்ட்ரா முன்னாடி பின்னாடி போனால் விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா டிராக்டர் விட்டு ஓட்டவும் பார்த்தீங்கன்னா பூட்டையில் இருந்த கம்பு மேக்ஸிமம் கீழே கொட்டிருச்சுங்க. 1-2 மட்டும் கொட்டாமல் இருந்தது. அது வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து போட்டு திரும்பி டிராக்டர் விட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாருங்களேன் நல்லா கொட்டினதுக்கப்புறம் அந்த பூட்டையெல்லாம் தனியாக எடுத்து போட்டாங்க. கம்பு நல்லா கீழே கொட்டியிருக்கு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி தூத்தி எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ் தாங்க. புதுசாக பண்ணும்போது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. நம்மளும் இதெல்லாம் கற்று வச்சுக்கணுங்க. இவங்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்மளாம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரி செய்ய கற்றுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே அந்த தவுடோடு இருக்குது. இப்போ வந்து ஒரு டைம் தூத்தி எடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து காற்றுமே நல்லா அடிக்கணும். அவ்வளோதாங்க. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி செகண்ட் ரவுண்டும் அந்த பூட்டையை போட்டு ஃபுல்லாகவே ஓட்டியாச்சு. ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. ஆனால் செகண்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்பு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருந்தது. ஏன்னா முதல் தர கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நல்லா கீழே விழுந்துருச்சு. நல்லா முட்டாக இருந்ததுங்க கம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணால் வாசலில் பண்ணால் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக முழங்க வந்துடும் அப்படின்ட்டு வாசலில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம். படுத்தா வந்து கீழே போட்டு இந்த மாதிரி வேலைகள் சேர்த்து கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லாவே இருக்கணுங்க. கம்பு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்லாம் கொண்டு வந்து அப்படியே தோட்டத்துக்குள்ளே கொட்டியாச்சு. அது பார்க்க மரத்துக்கு வராச்சு. அதே மாதிரி அதில் கம்பு வேஸ்ட் 1-2 இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நம்ம கோழி ஒன்று கூட விடலைங்க. கம்ப்ளீட்டாக பொறுக்கி எடுத்துருச்சு. அப்படியே 2-3 நாளுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ப்ளைனாக மாற்றிடுங்க. உள்ளே அப்படியே பறிச்சு எடுத்து நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே குட்டானமாக கொட்டி மட்டும் வச்சா போதும். அவ்வளோதாங்க. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தூத்தி எடுத்துட்டாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸ் பண்ணும்போது காற்றே வரலங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் பண்ணாங்க. இந்த கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு 1 நாள் ஆயிடுச்சுங்க. 2 பேர் செஞ்சாங்க 1 நாளில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்களேன் அந்த தவுடெல்லாம் எல்லாமே சூப்பராக தனியாக வந்துருச்சு. இது பாருங்கள் 2வது தரத்தில் பாருங்கள் தவுடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. கம்புமே கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம முடிச்சுட்டு பார்க்கலாங்க எத்தனை கிலோ வந்துச்சு அப்படிங்கிறத. ஃபைனலாக மலைக்கிட்டு இருந்து காப்பாற்றி கம்பை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சுங்க. அப்படி ஒரு ஹாப்பி. நமக்கு கம்பு ப்ளஸ் மாட்டுக்கு வந்து தட்டும் கிடச்சிருக்குதுங்க. நான் டோட்டலாக வந்து ஸ்டார்டிங்கில் விதக்கம்பு வந்து 32 ரூபாய்க்கு 10 கிலோ வாங்கினதுலேருந்து எவ்வளோக்கு உழவு ஓட்டணும், அதுக்கப்புறம் தண்ணி மட்டும்தான் கட்டணும். எந்த ஒரு செலவும் இல்லை. அறுக்கிறதுக்கு 2 நாள் கொடுத்த கூலி, அதுக்கப்புறம் இன்றைக்கி சுத்தம் பண்ணுறதுக்கு 2 பேர் கொடுத்த கூலி தான். ஸோ ஓவராலாக ஒரு 40 சென்ட்டில் நம்ம வந்து ஒரு 10 கிலோ கம்பு விதைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம 10 கிலோ விதைச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 கிலோ வந்து கம்பு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் மாட்டுக்கு தட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 2வது கேள்விங்க. முதல் கேள்வி நான் முன்னாடியே கேட்டேன். 2 கேள்விக்கு யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்கள தான் இன்றைக்கி வந்து வின்னர் லிஸ்ட்டில் வந்து நான் தேர்ந்தெடுக்க போகிறேன். சூப்பராக கம்பு வேலையெல்லாம் முடிச்சு வீடு கொண்டு வந்து சேர்த்தாச்சுங்க. டோட்டலாக 45 கிலோ கம்பு கிடச்சிருக்கு நம்ம 10 கிலோ விதைச்சு. ஸோ இது லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் விவசாயம் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாங்கள் ஃபஸ்ட் டைம் கம்பு போட்டு எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கம்பு நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எத்தனை வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம். இப்போ அப்படியே வாங்க நம்ம ஆல்ரெடி வந்து தோசைக்கெல்லாம் கம்பு ஊற வச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்படியே உரண்டியும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலாக கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் டு ஹோம்க்கு வந்தாச்சு. இப்போ நான் கம்மஞ்சோறு மட்டும் கிளறி சாப்பிட்ருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக 100% ஆர்கானிக்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பு உருண்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பாசிப்பயிறு கடலைப்பருப்பு எல்லாமே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதில் இந்த டைம் கடையில் தாங்க வாங்கினேன், வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பட்டியுமே வந்து வாங்கி வச்சாச்சு. இது வந்து பியூர் தாங்க, பக்கத்தில் வந்து வாங்கியிருந்தோம். கம்பு தோசைக்கும் பாருங்கள் 2 மணி நேரம் ஊறினா போதும். இது வந்து இன்ஸ்டன்ட் தோசை தான். ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சமாவது எனர்ஜி வேணும் இல்லையா, சைடில் வந்து இதையுமே தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 படி அளவுக்கு கம்பு மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு. இது வந்து சத்து மாவு ப்ராசஸ் மாதிரி தாங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலான்னு. மிக்சியில் அரைச்சா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடியில் பாருங்களேன், தரமான கம்பெல்லாம் சூப்பராக நின்றுச்சு. மேலே அப்படியே தனியாக எடுத்துட்டேங்க, அப்படியே கோழிக்கு போட்டால் கொத்திரும் அப்படின்னு. கம்பு வந்து கோழிக்கு ஒரு நல்ல தீவனமாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு கம்பு பார்க்குறதுக்கே. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடியில் பாருங்களேன் எவ்வளோ கல் இருந்ததுன்னு கழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம். அவ்வளோதாங்க, நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கம்புருண்டை செஞ்சுக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாங்க. நம்மள நிறைய பேர் 100% ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறோம். என்னோட புரிதல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 100% ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அதை எப்படி வாங்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நான் கம்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் சூப்பராக நம்ம தோட்டத்துலேயே அறுவடை பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதில் நான் கம்மஞ்சோறு வந்து செஞ்சிருந்தேன் அப்படின்னா 100% ஆர்கானிக் நான் வந்து தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின பாதாம், முந்திரி, கடலை, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து நம்ம வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். தேங்காய் நம்ம வீட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுக்கு, ஏலக்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். பட் நான் இதெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா 100% ஆர்கானிக்கானு எனக்கு சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. பட் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இது எந்தளவுக்கு 100% ஆர்கானிக்னு எனக்கும் தெரியலைங்க. என்னோட புரிதல் ஆர்கானிக் அப்படிங்கிறது இதுதான். நீங்கள் வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைடில் அப்படியே வெண்ணையும் காய்ச்சி வச்சுங்க நெய்க்கு. எல்லாமே வந்து வறுத்து எடுத்தாச்சுங்க. நல்லா அந்த வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். சத்துமாவு ப்ரொசீஜர் தான். நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அப்படியே நான் மில்லில் கொடுத்து அரைக்க கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக மிக்சிலேயே அரைச்சி போட்டால் போதும். நான் லைட்டாக மட்டும் அதில் ஆட் பண்ணிட்டேன். சுக்கு, ஏலக்காவும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி காய்ச்சறது, அதுக்கப்புறம் தேங்காய்லாம் ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சிடலாம். சைடில் தோசைக்குமே ரெடி பண்ணிக்கலாங்க. கம்பு நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் இஞ்சி, தேங்காய், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, உளுந்து, நம்ம வெந்தயம் ஊற வச்சோம் இல்லையா, அதெல்லாம் தனியாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாமே உள்ள ஆட் பண்ணிப்போம். கம்பு தோசைக்கு வந்து பாசிப்பயிரெலாம் போடலனாலும் நல்லா தாங்க இருக்கும். நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதாங்க, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஆட் பண்ணி உப்பெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக தாங்க ஊற்றுனேன். சூப்பராக வந்து தோசை வந்துருந்து. அப்படியே அடை மாதிரி எடுத்துருந்தேன். சூப்பராக இருந்து சாப்பிட்றதுக்கு. அதுவும் தேங்காய் சட்னிக்கு செம்ம காம்பினேஷனாக இருந்தது. அது இல்லாமல் பயங்கர பசியில் இருந்தாங்க. நல்லா சுட சுட சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. இது கண்டிப்பாக கம்பு தோசை வந்து அடிக்கடி ட்ரை பண்ணலாங்க இனிமேல். சாப்பிட்ட எனர்ஜிலேயே வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டியுமே வந்து கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சாச்சு. கருப்பட்டி கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருந்தது. கத்தியில் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவி வச்சிருந்தோம் இல்லையா, நம்ம நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருப்பட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து கம்பி பதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. நல்லா கொதிக்கி விட்டு எடுத்தோம் அப்படின்னாவே போதும். வடித்து எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய கல், அது பனை ஓலையெல்லாம் கூட கிடந்தது. கடலைப்பருப்பு நல்லா எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரப்பாக போட்டு அரைச்சிக்கலாங்க. இது பாருங்களேன், என்னால் உருண்டை பிடிக்கவே ஒரு நாள் ஆன மாதிரி இருந்தது. நம்ம வந்து எக்ஸ்போ போயிருந்தோம் இல்லையா, அங்கே தேங்காய் கருப்பட்டி வாங்கிட்டு வந்திருந்தோம். அது நல்லா எறும்பேறிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் கொண்டு போய் வெயிலில் வச்சிட்டாருங்க. அப்படியே உருகிடுச்சு. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உருண்டை செஞ்சிடலான்ட்டு அதையும் சைடில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே சூப்பராக வந்துருந்ததுங்க தேங்காய் உருண்டை. அப்படியே எடுத்து வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாவுமே அரைச்சி கொண்டு வந்துட்டாங்க மில்லில். லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். காய்ச்சின கருப்பட்டி ஊற்றி நமக்கு வந்து வேணுங்கிறப்ப இந்த மாதிரி பிசைஞ்சு உருண்டைக்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். நிறையா செஞ்சு வச்சோம் அப்படின்னாலுமே சீக்கிரமாக கெட்டு போயிருங்க. இது மேக்ஸிமம் ஒரு 3 நாள் தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எத்தனை நாள் இருக்கும்னு தெரிலங்க. ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். பட் இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ கருப்பட்டி காய்ச்சி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருண்டை பாருங்களேன் சூப்பராக இருந்தது. அது வந்து கடலை வந்து அங்கங்கே கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான உருண்டையாகவும் இருக்கும். அது ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கம்பு வந்து ஃபார்ம் டு ஹோம் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப உங்களை சந்திக்க வரேன். பாய்.